வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமச்சந்திரன் குடும்பத்துல எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் வச்சு கெடா வெட்டி கறி விருந்து போடுறதாவும் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுட்டு அங்க இருந்து வந்தவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும்போது பல பிரச்சனை பண்றாங்க. ஏன்டா கறி விருந்துன்னு சொன்னீங்க, காய்கறி விருந்துன்னு சொன்னீங்க, இப்ப என்ன காய வச்சிருக்கே, கறி எங்கடா அப்படின்னு வேணும்னே வம்புக்கு இழுக்கிறாங்க. ராகவன் தான் பரிமாறிட்டு இருக்காரு. ராகவன் கூப்பிட்டு ரொம்பவே கேவலமா மட்டமா பேசிட்டு இருக்காங்க. கறி விருந்துன்னு சொல்லி காய்கறி போடுறீங்களடா, இந்த ஏமாத்தெல்லாம் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் போல இருக்கு அப்படின்னு ரோசத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாங்க. ராகவன் பதில் சொல்ல தெரியாமல், இல்லைங்க, பொங்கல் வச்சு கெடா வெட்டி தான் நம்ம கறி விருந்து போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சைவ விருந்து போடுறது வழக்கம் தானே, அதுதான் சைவ விருந்து, சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் கறி விருந்து போட்டுக்கலாங்கிறாங்க ராகவன். என்னடா இன்னும் கறி விருந்துன்னு சொல்லியெல்லாம் ஆசாசியாக நான் வந்து உட்காந்தேன், இந்த மாதிரி ஏமாத்திட்டீங்களாடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த பக்கெட்டு, அங்கே இருந்த சாம்பார் ரசம் இது எல்லாமே தட்டி விட்டு ரொம்பவே பெரிய ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நடந்துட்டு இருக்கிற ரகலையெல்லாம் பார்த்து அந்த பக்கமாக நின்றுட்டு இருக்கிற விஜய் சிரிக்கிறாங்க. ஆஹா, நாம் சொல்லி கொடுத்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ரவடித்தனம் பண்ணுறாங்கன்னு ரசிச்சு பார்க்குறாங்க விஜய். இங்கே நடக்கிறது எல்லாம் பார்த்த கண்மணி அப்படியே புடவையை வரைஞ்சி கட்டிக்கிட்டு முன்னாடி வர்றாங்க. என்னடா சொன்னேன், யாருக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்ததும் ஓங்கி பலார்னு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. சாப்பிட இஷ்டம் இருந்தால் சாப்பிடு, இல்லைன்னா நடைய கட்டி இங்கே வந்து சாப்பிடலன்னா நாங்கள் யாரும் அழுக போகிறதில்ல. நாங்கள் சொன்னால் நீ அதுக்காக சாப்பிட வந்து உட்காந்து நீ அதிகாரம் பண்ணிட்டு இருப்பியா? நீ கேட்குறதெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. மரியாதையை நீ வெளியில் போ. கண்மணி தயவுதாட்சியம் இல்லாமல் பலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. பார்த்ததும் விஜய் கன்னத்தில் விழுந்த மாதிரி, ஐயோ அம்மா என்னது கண்மணி இவ்வளவு போர்ஸ்லாம் போறாளே, இவளுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு. ஐயோ இவகிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லவே இல்லை, அதனால தான் கண்மணி யாருன்னு தெரியாம அடிச்சுட்டா. இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் நாம ஏற்பாடு பண்ணணும் ஆளு. ஆனா ராகவன் கிட்டே அவன் மோதிட்டான். இந்த விஷயத்த சொன்னா எங்க தடுத்து நிறுத்திடுவாளோன்னு நான் சொல்லாம விட்டேன். ஆனா கண்மணி இதுக்கு முந்திக்கிட்டாலே, மாலை இப்படி அடிச்சுட்டாலே, அவனும் அங்கிருந்து வெளியேறிட்டான். என்ன செய்யலாம், சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு விஜய் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. நீங்க சொல்லி கொடுத்தபடியே நாடகம் எல்லாம் நல்லபடியா நடத்தினேன். அப்போ ரவடிக்கு வந்ததும் இந்த ராகவன் தான் அசிங்கப்படுத்தி திட்டுனாங்க. ராகவனும் அப்படியே பம்மி பம்மி நின்றுட்டு தான் இருந்தான், பயந்துட்டு நின்னான். அந்த நேரம் பார்த்து கண்மணி அப்படியே வந்ததும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு அவனை பலார் பலார்னு அரைஞ்சிட்டாமா. அவன் அங்கே வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க. என்னடி கண்மணி உன் பக்கம்னு சொன்ன, கண்மணியும் நீயும் சேர்ந்துக்கிட்டு தானே கூட்டு சதி பண்ணி இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மேட்டர் கண்மணிக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க விஜயோட அம்மா. அம்மா, ராகவனை அசிங்கப்படுத்தும் போது கண்மணி ஒத்துக்க மாட்டேல்ல, அதனால தான் அவளுக்கு தெரியாமையே அவ புருஷனை அசிங்கப்படுத்துறதுக்காக நான் 2 ரவடிகளை ஏற்பாடு பண்ணினேன். ஆனால் அது எப்படியோ தெரிஞ்சு வந்து நான் ஏற்பாடு பண்ணின ரவடிகளை அடிச்சிட்டாமா. அவனும் அங்கே பிரச்சனை பண்ணனா மறுபடியும் அடிதின்னுருவான்னு அங்கேருந்து தப்பிச்சிட்டான். அடுத்தது நான் என்ன செய்யட்டுன்னு ஐடியா கேட்குறாங்க. உங்கள் அம்மாவும் மகளும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மாறனுக்கு சந்தேகம் வருது. விஜய் யார்கிட்டையும் மறைவா நின்று பேசிகிட்டு இருக்கா. அந்த மறைவா நிற்கிறது யாருன்னு பார்க்கணும் வீரா அப்படிங்கிறாங்க. இங்கே வீராவுக்கும் சந்தேகமாக இருக்குது. ஆமாம்மா, விஜய் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காளே, ஒருவேளை அவங்க அம்மாவா தான் இருக்குமா. வாமாரா போய் பார்க்கலாம். இருக்கிற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. இப்போ தான் கண்மணி பாரு அந்த ரபடியை அடிச்சுட்டு வந்திருக்கா. அந்த ரபடி வேணும்னே பேசுகிற மாதிரி இருந்தது, வம்பு பண்ணுறதுக்கே வர்ற மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் நான் அடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க கண்மணி. என்ன கண்மணி அவசரப்பட்டு எங்களை நீ கூப்பிட்டுக்க வேண்டியதானுங்கிறாங்க வீரா. என்ன வீரா, அவரை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், அதை எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? அதனால தான் அவனை இங்கிருந்து வெளியே வரட்டணும்னா அடிச்சு வரட்டிட்டேங்கிறாங்க கண்மணி. விஜய் யாருக்கிட்டயோ மறைவா நின்று பேசிட்டு இருக்கா, அது யாருன்னு நாங்கள் போய் பார்க்குறோன்னு சொல்லி வீராவும் மாறணும் அங்கே வர்றாங்க. இது தெரிஞ்ச விஜயோட அம்மா, இங்கே பாரு வீராவுக்கு மாறனுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு, இங்கே தான் நோக்கி வர்றாங்க, நாங்கள் இங்கிருந்து போயிடுறேங்கிறாங்க. சரிம்மா, யார் கண்ணிலையும் படாமல் போயிடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. விஜய் எதுவுமே தெரியாத மாதிரி விஜய் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது வீரா வந்து கேட்குறாங்க, ஆமாம் இவ்வளோ நேரமாக நீ யார்கிட்ட விஜய் பேசிட்டு இருந்தேன்னு கேட்குறாங்க. அதுவா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கோயிலுக்கு வந்திருக்காங்க, அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்களும் நமக்கு சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க விஜய். ஓஹோ அப்படியா, இவ்வளவு நேரமா பேசினவங்க இப்போ காணுமேன்னு கேட்குறாங்க. ஓ, உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தாமல் விட்டுட்டேன்ல, சரி அப்புறமா நான் பார்க்கும்போது உங்களை கூப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க விஜய். கண்மணி அந்த பக்கமாக வர்றாங்க. அப்போ விஜய் வந்து கேட்குறாங்க, என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்களே, சட்டுன்னு அந்த ரவடி மேலே கையை வச்சிட்டிங்களாக்கா, அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணின ஆளுங்கிறாங்க விஜய். ஓ, நீ ஏற்பாடு பண்ணினதா? விஜய் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கலாமல்ல, அவன் நீ வச்ச ஆளுன்னு எனக்கு தெரியாமல் நான் பலார்னு அரைஞ்சிட்டேன். அவள் பேசும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால தான் என்னால் கோவத்தை தாங்கிக்க முடியல, அடிச்சு போட்டேன். ஆமாம், நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் அடிச்சிருக்க மாட்டேன்ல, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நானும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பேன் நல்லங்கிறாங்க கண்மணி. இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறதே நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கண்மணி கேட்கவும், ஆமாக்கா நான் உங்ககிட்ட சொல்லாத விட்டது தப்பு தான், ஆனால் ராமச்சந்திரன் குடும்பமாக எவ்வளோ ஒரு வகையில் அசிங்கப்பட்டு தானே நின்னாங்க, நீங்கள் பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு நிற்க வேண்டியதானே, அவர் எதுக்கு நீங்கள் போய் அடிச்சிங்க? ஐயோ விஜி, நான் மட்டும் அடிக்காமல் இருந்திருந்தா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் தெரியுமா. எல்லாத்தோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா
புருஷனை இப்படி ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், இவ்வளோ எல்லாத்தோட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பாருன்னு என்னத்தான் கேவலமா மட்டமா பேசுவாங்க. என் பேர்லயும் தேவையில்லாம சந்தேகம் வரும். அதுக்காகத்தான் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசின விஜி. ஆனா இதெல்லாம் நீ பண்ணின ஏற்பாடுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே நைஸா நழுவிருப்பேன். ஆனா எனக்கு தெரியாம போச்சேங்கிறாங்க கண்மணி. ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி இப்ப பாரேன், புருஷன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா இப்ப அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினான்னு எல்லாரும் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. குடும்ப கௌரவத்தை காப்பாத்தின மாதிரியும் ஆச்சு, என் புருஷனை காப்பாத்தின மாதிரியும் ஆச்சு. எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லவான்னு நம்புவாங்கல்ல. இனிமேலும் யாருக்கும் என் மேல எந்த சந்தேகம் வராது. நான் இந்த குடும்பத்துக்கு கெடுதலே நினைச்சாலும் கண்மணி அப்படி செய்ய மாட்டான்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் இப்படி ஒரு டிராமாவை போட்டேன் விஜி. இது கூடவா உனக்கு தெரியலன்னு கேக்குறாங்க கண்மணி. ஓ அக்கா, அதனாலதான் நீ இப்படி ஒரு டிராமா போட்டீங்களா? சரியான கில்லாடிதான்க்கா நீங்க. இது தெரியாம நான் போய் உங்களை இப்படி கேட்டுட்டேன்க்கா, மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல விடு விஜி. ஆனால் இதுக்கப்புறமும் நீ ஏதாவது ஒரு திட்டம் போட்டீங்கன்னா அது சின்ன ஒரு திட்டமாகவே இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு செய். இந்த மாதிரி சின்ன சின்ன திட்டமெல்லாம் போடும்போது என்கிட்ட சொன்னேன்னா நானும் உனக்கு சப்போர்ட்டுக்கு நிற்பேன். இல்லைன்னா எனக்கு தெரியாமல் இப்படி தான் நான் பலாருன்னு அறிஞ்சிருவேன். நீ போட்ட திட்டமெல்லாம் அப்புறம் சொதப்பல் ஆயிடு விஜி. அதுக்காகத்தான் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், நீ என்ன திட்டம் போட்டாலும் என்கிட்டயும் சொல்லிட்டு செய்யும் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன். நீ சொல்கிறது எல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்ட விஜி. சரிக்கா, நான் அடுத்த என்ன திட்டம் போட்டாலும் உங்ககிட்ட சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன். விஜி சரிக்கா, நான் வரேன்ட்டு போகிறாங்க. போடி போ. என்ன மீறி நீ என்னெல்லாம் திட்டம் போட்டாலும் இங்கே பலிக்காது. எப்பவும் நான் இந்த குடும்பத்துக்கு காவலாக இருப்பேன். நீ என்ன திட்டம் போட்டாலும் என்ன மீறி எதுவும் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க கண்மணி. கண்மணி நடந்துக்கிட்டது எல்லாம் பார்த்த வள்ளியம்மா ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. என்னதான் கண்மணித்தை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும் அப்பவும் புருஷனுக்கு ஒரு அவமானம் வந்து எப்படி துடிச்சு போய் வந்து நிற்கிறா. வம்புக்கு வந்த ரபணிகளா பலார்னு அடிச்சு விரட்டிட்டாலே கண்மணியோட தைரியமும் சாமர்த்தியம் யாருக்கு வருங்கிறாங்க வள்ளியம்மா. ராகவா, கண்மணி இப்போ ஒன்று நல்லா பொறுத்துக்கிட்டாடா, முன்ன மாதிரி எல்லாம் இல்லை. உனக்கு ஒன்றுனா எப்படி துடிச்சு போயிட்டா பாரு. கண்மணி இப்ப கொஞ்சம் நல்லபடியா மாறிட்டு வர்றாங்கிறாங்க வள்ளிமா. கண்மணி அங்க வராங்க. கண்மணி, என்ன ஒருத்தன் ரொம்ப தப்பா பேசினதும் உனக்கு எவ்வளவு கோவம் வந்துருச்சு. அதை பார்க்கும்போது நானே ஆச்சரியப்பட்டு போயிடுறேங்க. ராகவன், என்னங்க உங்களை என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், அதை எப்படிங்க என்ன பார்த்துட்டு இருக்க சொல்றீங்க? ராகவா, கண்மணி எல்லாம் முன்ன மாதிரி இல்லடா. இப்ப அவர் ரொம்பவே உன் மேலையும் குடும்பத்து மேலையும் பாசமா அன்பா இருக்காடா. எப்படியோ எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா ஒத்துமையா இருந்தா எனக்கு அதுவே போதும். 3 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். மத்தவங்க முன்னாடி உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நீங்க வாழணும். உங்க பொண்டாட்டிங்களும் எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அதை நான் கண்குளிர பார்க்கணும். இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது விஜி அவங்க அம்மாவை தனியா பார்த்து பேசுறாங்க. இதை பாருமா, கண்மணியை நான் என்னமோ ஏதோ நினைச்சேன், ஆனா இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அவ ஜெகஜாதி ஜில்லாடியா இருக்கா. விஜயோட அம்மா கேக்குறாங்க, நீ எப்படி இவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருக்க கண்மணி மேல? கண்மணி ரொம்ப நல்லவளா மாறிட்டாளான்னு கேக்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா, நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எனக்கு விசுவாசமாத்தமா நடந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க விஜி. அப்படி யதார்த்தமா நம்பாதடி, யாரையுமே நம்ப முடியாதுடி. எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கிறாங்க. ஐயோ அம்மா, நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. கண்மணி தான் இந்த குடும்பத்து மேல ரொம்ப கோவமா இருக்கா. இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அவ என்னெல்லாம் வேலை பார்த்தா தெரியுமா? அப்படி இருக்கிற கண்மணி எப்படிம்மா நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பா? அவளும் நம்ம பக்கம் தான். கண்மணியை தாராளமா நம்பலாங்கிறாங்க விஜி. அவங்க அண்ணன் இறந்ததுக்கு காரணம் இந்த குடும்பம் தான். அவங்க 3 பேர்த்தையும் பழி வாங்குறதுக்காக ஆரம்பத்துல இருந்து துடிச்சிட்டு இருக்கா இந்த கண்மணி. ஓஹோ, இந்த குடும்பத்தால தான் அவ அண்ணன் பாண்டியன் செத்தை தான் நம்பிட்டு இருக்காளா? அதுக்கு காரணம் நம்ம தான் அவளுக்கு தெரியவே தெரியாதா? தெரியாம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், பழி உணர்ச்சியோடவே இருந்துட்டு இருக்கட்டும். அப்பதான் இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கும் சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க விஜயோட அம்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கண்மணியை வச்சுக்கிட்டே நாம ஒரு பிளான் பண்ணலாம். பிளான் மட்டும் நல்லபடியா சக்சஸ் ஆயிட்டா நிச்சயமா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த குடும்பத்தை பழி வாங்கின மாதிரியும் ஆச்சு, இந்த சொத்தை நம்ம ஆட்டைய போட்ட மாதிரி ஆச்சுங்கிறாங்க. நீ என்னமா பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க விஜி. விஜயோட அம்மா என்ன பிளான் பண்ணாங்களோ அதை அப்படியே சொல்றாங்க. இதை கேட்டதும் விஜய் முகத்துல பிரகாசமா இருக்கு. ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். நீ சொன்ன மாதிரியே செஞ்சுடுவோம், கவலைப்படாத. கண்மணியை கூட்டி சேர்த்துக்கலாம். சரி, யாருக்கு நிலையும் நீ படாம இங்கிருந்து தப்பிச்சு போயிடுமான்னு சொல்றாங்க விஜய். சரிடி, நான் கிளம்புறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விஜயோட அம்மா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப கண்மணி வந்து, என்ன விஜய், ஏதோ ஒரு யோசனையில இருக்கு, ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கியான்னு கேக்குறாங்க. ஆமாக்கா, பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கேன். என்னன்னு மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே மலைச்சு போயிடுவீங்க தெரியுமாங்கிறாங்க விஜய். அப்படியா, என்ன அப்படி திட்டம் போட்ட அப்படின்னு கேக்குறாங்க. நான் போட்ட பிளான் நல்லபடியா நடந்துருச்சுன்னா ஊர்க்காரங்க முன்னாடி இந்த ராமச்சந்திரன் குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கும். எந்த காலத்துலயும் தலை தூக்காது, இந்த பக்கமே வரமாட்டாங்க, அவமானப்பட்டு போவாங்க. வரும்போது இருந்த சந்தோஷம் போகும்போது இருக்காதுக்கா. அதை பாக்குறதுக்கு எனக்கு இப்பவே ஆவலா இருக்குதுங்கிறாங்க விஜய். ஓ அப்படியா சொல்ற விஜய்? சரி விடு, உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே எப்படியாவது வீரா கிட்ட சொல்லணும்னு கண்மணி வீராவை பார்த்து தேடுறாங்க. வீரா கண்மணியை வந்து கேக்குறாங்க, என்ன கண்மணி, எதுக்கு என்னை தேடுனேன்னு கேட்க போட்ட திட்டத்தை சொல்றாங்க. இதை கேட்டுதான் வீரா அதிர்ச்சி அடைறாங்க. என்ன கண்மணி சொல்ற?
விஜி இப்படியே பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆடா ஆமா, அன்னைக்கும் காரணம் அவளுக்கு பின்னாடி அவங்க அம்மா தான் திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. அதன்படி தான் விஜயும் செய்யறா. இப்ப அதை பத்தி என்கிட்ட பேசணும், அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேங்கிறாங்க கண்மணி. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காம நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க வீரா. ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு அந்த ஊர்க்காரங்க முதல் மரியாதை கொடுக்குறாங்க. மரியாதை கொடுக்குற இதே ஊர்க்காரங்க இந்த ராமச்சந்திரனை ரொம்பவே அவமானப்படுத்தணும். அதுக்கான ஏற்பாட்டை செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப வீராவுக்கு சாமி வந்துருது. சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஊர்க்காரங்க எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க. ராமச்சந்திர ஐயா மருமக மூலமா ஆத்தா ஏதோ வாக்கு சொல்ல வந்திருக்கா, பார்க்கலாம் கேட்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து சுத்தி நிக்கிறாங்க. வீரா சாமி ஆடிக்கிட்டு இருக்கும் போதே அப்பவே ஒரு சவுக்கு எடுக்கிறாங்க. எடுத்ததும் விஜய பலார் பலார்னு தலையில இருந்து கால் வரைக்கும் வரைஞ்சு விட்டு தாங்க முடியாம ஐயோ அம்மா என்ன விட்டுருங்கிறாங்க. நீ இங்க வந்த நோக்கம் என்ன, இந்த குடும்பத்துக்கு நீ செய்ய போற துரோகம் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிறவிகளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. என்னோட எல்லைக்குள்ள வந்து என் மக்களை நீ அசிங்கப்படுத்த நினைப்பியான்னு அடிக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கண்மணி ஒரு பக்கம், மாறன் ஒரு பக்கம், ஆஹா ரொம்ப ஜோரா வீரா நடிக்கிறா அப்படின்னு பார்த்து கை தட்டிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே வீரா ஸ்டெடி ஆகி சாமி மலையேறின மாதிரி நிக்கிறாங்க. உண்மையிலுமே வீராவுக்கு சாமி வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு எல்லாரும் திருநீர் வாங்கி வச்சுட்டு அப்ப சாமியை கும்பிட்டு போறாங்க. இந்த பக்கமா மாறன் வந்து வீரா காதுக்குள்ள குஜுன்னு பேசுறாங்க. என்ன வீரா, சாமி அருள் வந்து ரொம்பவே அடிட்டே போல இருக்கு, உண்மையெல்லாம் உதறிட்டே போல இருக்குங்கிறாங்க. பேசாம போடா, நான் நினைச்சது இப்பதான் கொஞ்சம் நடந்திருக்கு. நான் கொடுத்திருக்கிற அடி இடி மாதிரி இதுல இருந்து எழுந்திருக்கிறக்கே அவ நாளாகும். நம்ம குடும்பத்தை தலகுனியை வைக்கணுங்கிறதுக்காக அவக்கு எவ்வளவு பெரிய திட்டமெல்லாம் போட்டிருக்கா, அவளை நான் சும்மா விடுவேனாங்கிறாங்க. வீரா, நீ செஞ்சது சரிதான், என்ன பாவம் கொஞ்சம் நல்ல அடி குடிச்சிட்டே போல இருக்கு, நேர் நிக்க முடியாம தவிக்கிறாங்கிறாங்க. ஏன் உனக்கு ரொம்ப அக்கறையா இருக்கா, பேசாம போய் உட்காரடா ஓரமா அப்படின்னு வீரா மாறின திட்டுறாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் ராமச்சந்திரனை பாராட்டுறாங்க. என்ன ராமச்சந்திரா, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பக்குள்ள வந்திருக்கீங்க, பசங்களுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறமா என்ன இங்கேயே இருந்துக்கலாமேன்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான், இவ்வளவு வருஷமா பணம்னு ஓடிட்டே இருந்துட்டேன், இனிமே தாய் பிள்ளைகளோட சன இனத்தோட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், கடைசி காலத்துக்காவது நிம்மதியா கழிக்கலான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேங்கிறாங்க ராமச்சந்திரன். பசங்க 2 பேரும் அவங்கவுங்க பழைக்க தகுந்த மாதிரி தொழில ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக்கும் ஒரு தொழில ஆரம்பிச்சு கொடுத்தா என்னோட கடமையே முடிஞ்சது. அதுக்கப்புறம் நானும் வள்ளியும் நம்ம தோட்டம் தரவுகளை பார்த்துட்டு இங்கேயே இருந்துடலான்னு இருக்கோங்கிறாங்க ராமச்சந்திரன். இதுவும் நல்ல ஐடியா தான், காலம் போன கடைசியிலாவது நம்ம கிராமத்துக்கு வந்துருங்கன்னு எல்லாரும் சொல்லவும் ராமச்சந்திரனும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க விஜய்க்கு வீரா கொடுத்த சவுக்கடியால தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா வீக்கத்தோடவும் கோபத்தோடவும் சுத்திட்டு இருக்காங்க. இந்த வீராவை ஏதாவது பண்ணி ஆகணும், இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ளையா இந்த வீர கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க விஜய். ராமச்சந்திரன் இந்த ஊர்ல வந்து நிம்மதியா இருக்கிறதா, அதுக்கு நான் விடுவேனா, இந்த விஜய் இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காதுன்னு நினைச்சிட்டு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.